Good morning, students. Today we are going to learn Unit 6 Prose from 0 to Infinitive Biography of Srinivasa Ramanujan. Okay, look at this picture. What do you see in this picture? Yes, he is Srinivasa Ramanujan. He was one of India's most greatest mathematical geniuses. நம்ம இந்தியாவில் கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிக்கலில் இவர் வந்து ஃபேமஸானவர், கணித மேதைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அவரை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அவரோட பயோகிராஃபி படிக்க போகிறோம். பயோகிராஃபினா அவரோட வரலாறு இருக்கும், அவரோட எந்த காலேஜில் படித்தார், அவர் என்னென்ன பண்ணார், எல்லாத்தையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகே, must look at the paragraph. The arithmetical class was in progress. The teacher was solving question and division. On the blackboard were drawn 3 bananas. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? Arithmetic class, maths class நடந்துட்டு இருக்குது. டீச்சர் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க, டிவிஷன் வந்து அன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. பிளாக் போர்டில் 3 பனானாஸ் வந்து ட்ரா பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, we have 3 bananas. நம்மகிட்ட 3 bananas இருக்குது. அப்போ வந்து நம்ம 3 பாய்ஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு பாய்க்கு எவ்வளோ வந்து பனானா கொடுப்போன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு a smart boy in the front row replied, each will get one. Right, the teacher said. Now similarly, if 1000 bananas are distributed among 1000 boys, each will get one, isn't it? Isn't that so? While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. The teacher stopped and waited for the boy to speak. ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்க, ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்க ஒரு பாய் வந்து எழும்பி கேட்குறான், ஈச் வில் கெட் ஒன், ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பனானா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. த டீச்சர் செட், அப்போ நான் சிமிலர்லி அதே மாதிரி 1000 பனானாஸை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், 1000 பாய்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ பனானா கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி தானே கிடைக்கும். 1000 டிவைடட் 1000னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 3 டிவைடட் பை 3னா 3 டிவைடட் 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1 கிடைக்கும். While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பையன் வந்து கையை தூக்குறான், அவன் வந்து கார்னரில் உட்காந்துருக்கான். The teacher stopped and waited for the boy to speak. டீச்சர் வந்து லெசனை நடத்திட்டு இருக்காங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு, Sir, the boy asked, if no banana is distributed among no one, will everyone still get 1 banana? There was a roar of laughter in the class. What a silly question to ask. Quite, the teacher said loudly and thumped the desk. There is nothing to laugh at. I will just explain what he means to say. For the division of bananas, we divided 3 by 3, saying that each boy will get 1 banana. அந்த ஒருத்தன் எழுமி நின்றார்ல, அவர் வந்து கேட்குறாரு, ஒரு பனானாவுமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, சரியா? அப்போ வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பனானா கிடைக்குமா, அதாவது 0வை 0வால் டிவைட் பண்ணால் 1 கிடைக்குமா அப்படின்னு அவரோட கொஸ்டின். ஓகே, 3யை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 கிடச்சிச்சு, 1000 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடச்சிச்சு. அப்போ 0வை 0வால் டிவைட் பண்ணால் 1 கிடைக்குமான்னு கேட்குறான். உடனே அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து சிரிக்குது, அந்த பிள்ளைங்க ஃபுல்லாக எல்லாம் லாஃப் பண்ணுறாங்க. டீச்சர் அந்த டெஸ்க்கை வந்து தட்டுவாங்களோ அந்த மாதிரி தட்டிட்டு குவைட் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அந்த பாய் கேட்குறாங்களோ அதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. 3யை வந்து நம்ம 3யை டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கிது. அதே மாதிரி ஒவ்வொரு 3 பனானாஸ் இருக்குது, நம்ம 3 பனானாஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பனானா கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, similarly, we divided 1000 by 1000 to get 1. What he is asking is that if 0 banana is divided among 0,
will each one get 1? ஓகே 1000 டிவைட் பண்ண போது 1 கிடைக்குது. அதே மாதிரி 0 டிவைட் பண்ணால் 1 கிடைக்குமா, அதுதான் கொஸ்டின். த ஆன்சர் இஸ் நோ. மேத்தமெட்டிக்கலி ஆன்சர் வந்து நோ தான். மேத்தமெட்டிக்கலி ஈச் வில் கெட் அண்ட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பனானாஸ். ஓகே, இன்ஃபினிட் நம்பர் தான் கிடைக்கும், அதாவது என்லெஸ் அப்படின்னு மீனிங். எவ்ரி ஒன் லாஃப்ட் அகைன், ஒவ்வொருத்தவங்களும் வந்து சிரிக்கிறாங்க. த பாய்ஸ் வந்து அண்டர்ஸ்டுட் த ட்ரிக். அரித்மெட்டிக் ஹேட் பிளேட் அப்பான் தம். அந்த இடத்துல என்னன்னா அரித்மெட்டிக் தான் ப்ளே பண்ணியிருக்கு. இன்ஃபினிட்டினா என்னன்னா என்லெஸ், முடிவே இல்லாதது தான் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, what they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. ஆனால் அந்த பாய்ஸ்க்கு என்ன புரியலைன்னா, அந்த காம்ப்ளிமெண்டட்னா பாராட்டுறாங்க. அந்த பையன் கேட்டார்ல, அவனை வந்து பாராட்டுறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியலை, இந்த பையனை எதுக்கு வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு. The boy had asked a question that had taken mathematics several centuries to answer. Some mathematician claimed that 0 divided by 0 was 0. Others claimed it to be unity. It was the Indian mathematician Bhaskara who proved that it is infinitive. இவர் கேட்ட கொஸ்டின் தான் நிறைய மேத்தமெட்டிஷியன் வந்து சென்ச்சுரி கணக்கில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சம் மேத்தமெட்டிஷியன் கிளைம்டு தட் 0 டிவைடட் பை 0 வாஸ் 0. சம் மேத்தமெட்டிஷியன் ஜீரோவை டிவைட் பண்ணால் 0 தான் வரும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஜீரோவை ஜீரோவால் டிவைட் பண்ணால் 1ன்னு சொல்கிறாங்க. பாஸ்கரா மட்டும்தான் 0வை 0வால் டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரூஃப் பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு the boy who asked the intriguing question was Srinivasa Ramanujan. Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teachers. Okay, அந்த ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு கொஸ்டின் கேட்டார்ல, அந்த கொஸ்டினை கேட்டவர் தான் யாருன்னா நம்ம ராமானுஜன். ஓகே, அவர் கும்பகோணத்தில் தான் பிறந்தார், கேம்பிரிட்ஜில் படித்தார். அப்போ கும்பகோணமாக இருந்தாலும் சரி, கேம்பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, அவரோட மேத்ஸ் சாரை விட, மேத்தமெட்டிக்கல் டீச்சரை விட எப்பயுமே இவர் வந்து ஒரு படி மேலே தான் இருந்தார். ராமானுஜன் வாஸ் born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. His father was a petty clerk in cloth shop. From early childhood, it was evident that he was prodigy. Senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. ராமானுஜன் வந்து ஈரோடில் பிறந்தார், தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடில் பிறக்காரு. டிசம்பர் 22 பிறக்காரு. இவர் ஃபாதர் வந்து பெட்டி கிளர்க்கு, ஒரு துணிக்கடையில் சின்ன கடை இருக்கும்ல, அதில் எழுத்தாளராக இருந்திருக்காரு. இவரோட ஏர்லி சைல்டுஹுட்லேயே இவரோட வந்து எப்படி இருப்பாருன்னா, ரொம்ப ப்ராடிஜினா அதிமேதாவியாக இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காரு. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவர் வீட்டுக்கு போய் ரொம்ப டிஃபிகல்ட் சம்மராக இவர் தான் வந்து செஞ்சு கொடுப்பாரு. இவங்க வீடு எப்படி இருக்குன்னா, டிஞ்சி டார்க்காக ரொம்ப இருட்டாக இருக்கும். டிஞ்சி ஹவுஸ்னால் ஓகே, இதுதான் மீனிங். ரொம்ப நீட்டாக இருக்காது அவர் வீடு, ரொம்ப இருட்டாக டார்க்காக இருக்கும் அவர் ஹவுஸ், அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, அட் த ஏஜ் ஆஃப் 13, ராமானுஜன் வாஸ் லென்ட் எ புக் ஆன் அட்வான்ஸ்ட் trigonometry written by S.L. Loni. Not only did he master his rather difficult book, but also began his own research. ஏஜ் ஆஃப் 13 வந்து 13 வயசு இருக்கும்போது இவருக்கு வந்து லோனி அவர் எழுதினோட ட்ரிக்னாமெட்ரி, அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு புக்கு கிடைக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டான புக்கு இருந்தாலும் இவருக்கு எப்படின்னா, அந்த புக்கையே வந்து ரிசர்ச் பண்ணுறாரு, அதில் உள்ள சம்மெல்லாம் போட்டு பார்க்குறாரு. ஹி கேம் ஃபோர்த் ஹிஸ் மெனி மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நாட் கிவன் இன் த புக், though they had been discovered much earlier by great mathematicians. மேத்தமெட்டிஷியனே போடாத சம்மெல்லாம் இவர் என்ன செய்வார், அந்த புக்கில் இல்லாத சம்மெல்லாம் போட்டு பார்ப்பார். ஓகே, ரொம்ப வந்து ஜீனியஸாக அவர் இருந்திருக்கார். நெக்ஸ்ட்டு, இந்த ஃப்ரைடு டிலைட்டட் தெரிஞ்சுக்கங்க. டிலைட்டட்னா ஹாப்பி, ட்ரிகர்னா ஆக்டிவேட், ஜாட்னா ரைட் குயிக்லி, அப்ராட்னா ஃபாரின். இந்த மீனிங் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே ஒரு பிக்சர்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரைடு நோட் புக்ஸ். இந்த புக்கில் வந்து இவர் எழுதுவார். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் அது என்னென்னு பார்ப்போம். மீனிங் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுங்க. டிலைட்டட், ஹாப்பி, ட்ரிகர்ட், ஆக்டிவேட். ஓகே, the most significant turn came 2 years later when one of his senior students showed him the book.
A synopsis of elementary results in pure applied mathematics. A collections of 4,865 formulas and theorems without proofs by G.S. Carr. For a boy of 16, the little itself must be frightening. But Ramanujan was delighted. He took the book home and began to work on the problems given in it. This book triggered the mathematical genius in him. A synopsis of elementary result in pure applied mathematics. இந்த புக்கை வந்து அவரோட சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இவரோட லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்விஸ்டாக இருக்கும். அந்த புக்கில் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் 4,865 ஃபார்முலாஸ் தியரம்ஸு வித்தவுட் ப்ரூஃப் பை ஜிஎஸ் கார். இந்த புக் எழுதுன வந்து ஜிஎஸ் கார். இந்த புக்கு வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 14 ஏஜ் பாய் வந்து அந்த புக்கை பார்த்தாவே பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து டிலைட்டட்னா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த புக்கை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் அதில் உள்ள சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு பார்க்குறாரு. இந்த புக்கு வந்து அவரோட லைஃப்பில் இந்த புக்கு வந்து ஜீனியஸாக, மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸாக அவரை இருக்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. He used to do problems on loose sheet of paper or on a slate and jot the results down in notebooks. அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் வந்து அவருக்கு ஃப்ளட் ஆகுது, அப்படின்னா வெள்ளை மாதிரி வருது. அவர் என்ன செய்கிறாரு, நான் லூஸ் ஷீட் இந்த சின்ன சின்ன பேப்பரில் எல்லாம் கிடக்கும்ல, அந்த பேப்பரில் எழுதுறாரு, ஸ்லேட்டில் எழுதுறாரு. ஆனால் ரிசல்ட்ஸை மட்டும் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுறாரு. பிஃபோர் ஹி வெண்ட் அப்ராட் ஹி ஹேட் ஃபில்டு 3 notebooks. இவர் அப்ராட் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி வந்து 3 notebooks வந்து எழுதிடுவார். விச் லேட்டர் பிகம் ஃபேமஸ் அஸ் ராமானுஜன் ஃப்ரைட் நோட்புக்ஸ். இவரோட ராமானுஜன் ஃப்ரைட் நோட்புக்ஸ்னே இந்த புக்கெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த புக் ஃப்ரைட் நோட்புக்ஸ்னால் நம்மளுக்கு அந்த கார்னரில் கிழிஞ்சிராக இருக்கும்ல, அதான் ஃப்ரைட் நோட்புக்ஸ்ன்னு சொல்கிறது. ராமானுஜன் பிகேன் டு லுக் ஃபார் ஜாப். He had to find money not only for food but for papers as well to do his calculations. He needed about 2,000 sheets of paper every month. Ramanujan started using several scraps of paper he found lying on the streets. Sometimes he used red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. ராமானுஜன் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாப்க்கு வந்து போகணுன்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்தது அவர் மணிக்கு மட்டும் போல் நிறைய பேப்பர்ஸ் வந்து அவருக்கு தேவைப்படுது, அவரோட கால்குலேஷன் போட்டு வைக்கிறதுக்கு தேவைப்படுது. 2,000 sheets ஆஃப் பேப்பர் ஒவ்வொரு மந்த்துக்குமே அவருக்கு தேவைப்படுது. அப்போ வந்து அவர் வந்து ராமானுஜன் ஸ்டார்டட் யூஸிங் செவரல் ஸ்கிராப்ஸ் ஆஃப் பேப்பர் ஃபவுண்ட் லையிங் அந்த சீட். தெருவில் கிடக்கும்ல அந்த பேப்பர் எல்லாம், அதில் வந்து இப்போ ப்ளூ பெனில் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஹி யூஸ்டு ரெட் பென் டு ரைட் ஓவர் தட் வாஸ் ரிட்டன் இன் ப்ளூ இங்க். ப்ளூ பெனில் எழுதியிருந்தேன்னா ப்ளூ இங்கில் எழுதினா அதுக்கு மேலே ரெட் பென் எழுதி யூஸ் பண்ணேன்.